Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய் துர்நாற்றத்தை போக்கும் எளிய வழிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிலருக்கு வாயில் ஒருவித துர்நாற்றம் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். அதனால் மற்றவர்களுடன் பேசுவதற்கே சற்று தயங்குவார்கள். வாய் துர்நாற்றம் ஏன் ஏற்படுகிறது? இந்த வாய் துர்நாற்றம் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நமது வாயில் உள்ள துர்நாற்றத்தை உருவாக்கும் பாக்டீரியாக்களால் தான் வாய் துர்நாற்றம் ஏற்படுகிறது. மேலும் வாய் துர்நாற்றத்திற்கான காரணங்கள் ஒவ்வொருவரின் உடல்நிலை, பழக்க வழக்கம் முதலானவற்றை பொறுத்து மாறுபடுகிறது. இது தவிர மது அருந்துவது, புகைப்பழக்கம், கார்பனேட் செய்யப்பட்ட குளிர்பானங்களை தொடர்ந்து குடிப்பவர்களுக்கு வாய் துர்நாற்றம் ஏற்படும். இந்த பழக்க வழக்கங்களை கைவிட்டாலே வாய் துர்நாற்றம் வீசுவது நாளடைவில் குறைந்துவிடும். 180% பேருக்கு இந்த வாய் துர்நாற்றம் ஏற்பட காரணம் அவர்கள் வாய் சுகாதாரத்தை சரிவர கடைபிடிக்காததான். அதனால் அவர்கள் தினமும் 2 முறை பல் தேய்க்க வேண்டும். பல் தேய்க்கும் போது நாக்கையுமே தவறாமல் சுத்தம் செய்ய வேண்டும். எப்போது உணவு அல்லது நொறுக்கு தீனி எடுத்துக்கொண்டாலும் உடனடியாக வாய் கொப்பளிக்கும் பழக்கத்தை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். வாய் வறட்சி ஏற்படாமல் இருக்க கட்டாயமாக உங்கள் உடல் எடைக்கு ஏற்ற அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். வாய் பராமரிப்பு செய்தும் வாய் துர்நாற்றம் வீசுகிறது என்றால் உடனடியாக பல் மருத்துவரை அணுக வேண்டும். குறிப்பாக சொத்தை பல், அஜீரண பிரச்சனைகள், சர்க்கரை நோய் முதலானவற்றால் வாய் துர்நாற்றம் வீசுகிறது என்றால் மருத்துவரின் ஆலோசனையை பெற்று அவற்றிற்கான சிகிச்சை மேற்கொண்டாலே வாய் துர்நாற்றமானது சரியாகிவிடும். எந்தவித நோய்க்கான அறிகுறியும் இல்லை, ஆனாலும் துர்நாற்றம் வீசுகிறது என்றால் பொதுவான வீட்டு வைத்திய முறைகளை பின்பற்றினாலே வாய் துர்நாற்றத்தை போக்கிவிடலாம். அதாவது எலுமிச்சை சாறுடன் சிறிதளவு பட்டை பொடி, சோடா உப்பு, தேன் இவற்றை சேர்த்து கொள்ளுங்கள். இந்த சேர்க்கையை வெதுவெதுப்பான நீர் ஊற்றி வாய் கொப்பளிக்க வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து செய்து வர வாய் துர்நாற்றம் நீங்கும். நன்னாரி வேரை தண்ணீர் ஊற வைத்து அந்த நீரில் வாய் கொப்பளிக்க வேண்டும். நன்னாரி வேரை போலவே பட்டை மற்றும் சீரகத்தையும் கொதிக்க வைத்து வாய் கொப்பளிக்கலாம். அன்றாடம் சிறிதளவு துளசி இலைகளை மென்று சாப்பிட வேண்டும். இல்லை என்றால் துளசி இலைகளை கொதிக்க வைத்து அந்த நீரை கூட குடிக்கலாம். வாய் துர்நாற்றம் உள்ளவர்கள் அது சரியாகும் வரை பூண்டு, வெங்காயம், அதிக மசாலா பொருட்களை தவிர்ப்பது நல்லது. மேலும் காரமான மற்றும் எண்ணெய் மிகுந்த உணவுகளை தவிர்த்து விடுவதும் நல்லது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.